இந்த நாளில் இந்த மத்தியான வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் என்று சொன்ன உடனே அது பழைய ஏற்பாட்டில் இருக்கா புதிய ஏற்பாட்டில் இருக்கான்ட்டு யோசிக்கக்கூடாது. சங்கீதத்துக்கு முன்னால் இருக்கா பின்னால் இருக்கான்ட்டும் யோசிக்கக்கூடாது. சரியாக எடுங்கள். 1089 பக்கம், 1089, 90, 91, 92 அறகுறையாக அந்த ஆகமம் என்ன செய்கிறது, முடிகிறது. ஆகாய தீர்க்கதரிசி. இந்த யார் இந்த ஆகாய தீர்க்கதரிசி? அந்த ஆகமத்தில் 3 வாக்குத்தத்தங்கள் அந்த இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டது. சிறப்பாக ஆகாய தீர்க்கதரிசி பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பாக செயல்தியலின் குமாரன் செருபாபேலுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் இந்த தீர்க்க தரிசனங்களை எழுதுகிறார். எதற்காக எழுதுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைப்பட்டு விட்டார்கள். 70 ஆண்டு அங்கே ஸ்லேவ்ஸாக இருக்கிறார்கள். சுதந்திரமின்றி அடிமைகளாக இருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சர், பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர், அவனுடைய மகனாகிய ராஜாவாகிய பெல்ஷாத்சார் 2 பேரும் ஆளுகை செய்கிறார்கள். 2 பேருடைய ஆளுகையும் தேவனுக்கு பிரியமில்லாததினாலே தேவனாகிய கர்த்தர் மேதியரின் ராஜாவாகிய தரியுவையும் பெர்சியரின் ராஜாவாகிய கோரேசையும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அனுப்புகிறார், ஆளுகை செய்கிறார்கள். இந்த ஆகமம், இந்த தீர்க்க தரிசனம் கிமு 520 ஆண்டிலே எழுதப்பட்டது என்று வரலாறு சொல்லுகிறது. இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்திலே 70 ஆண்டு இருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சரால் இடிக்கப்பட்ட ஆலயம், நேபுகாத்நேச்சரால் கொள்ளையடிக்கப்பட்ட ஆலயம், அந்த எருசலேம் தேவாலயத்தில் உள்ள பாத்திரங்கள், பொற்பாத்திரங்கள் எல்லாம் திருடப்பட்டு விட்டது. ஒரு பெரிய வெற்றியிடம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில். அந்த சமயத்திலே தான் அங்கே ஒரு இரட்சகனாய் வருகிறார். யார் வருகிறார் என்று சொன்னால் பெர்சியரின் ராஜாவாகிய கோரேஸ். நீங்கள் செல்லலாம். எதற்கு செல்லலாம் என்று சொன்னால், நீங்கள் போய் அங்கே இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்ட வேண்டும், இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். ஏராளமான பொருட்களையும் கொடுத்து அனுப்புகிறார். மரம், பனிமூட்டு, புன், வெள்ளி எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போய்விட்டார்கள். 14 ஆண்டிலே அவர்களால் பலிபீடம் மட்டுமே கட்டப்பட்டது, ஆலயம் கட்ட முடியவில்லை. அப்பொழுதுதான் என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சிபாவப்பட்ட வீடுகளிலே குடியிருக்கும் காலம் இதுவோ. ஆகாயிலே 1:4 இருக்கிறது. அதை தொடர்ந்து உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் அந்த ஜனங்களுக்கு உரைக்கப்படுகிறது. இந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது தான் அந்த செருபாபேலுக்கும் அந்த யோசுவாவிற்கும் வாக்குத்தத்தங்களை, அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் 3 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. வாக்குத்தத்தம் என்று சொன்னால் அது எப்படி? 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20 வசனத்தை யாராவது வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 1:20. போதும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம், அப்படியே ஆக கிடவது. அப்போ தேவனாய கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தால் அது கண்டிப்பாக நிறைவேறும். எலெக்ஷன் வரப்போகுது. 505 வாக்குத்தத்தம், 600 வாக்குத்தத்தத்தை அள்ளி வீசுவாங்க. ஒருத்தர் என்ன உரிமத்தொகை 1000ன்னா இன்னொருத்தர் 2000 பேர், இன்னொருத்தர் 3000 பேர், அப்படி ஏலம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்து கடைசியில் அந்த வாக்குத்தத்தம் 3 தரன்ட்டு எப்போ முடியுன்ட்டே தெரியாது. ஒன்றும் நிறைவேறாது.
அதுக்கு முன்னால் 5 வருஷமும் என்ன செய்கிறோம், முடிஞ்சிடும். எப்போ ஆபத்துன்னு தெரியாது. டீச்சர், நான் ஆசிரியராக இருந்ததுனால இங்கே யாராவது டீச்சர்ஸ் இருந்தால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பழையபடி நீங்கள் என்ன செய்யணும், பரீட்சை எழுதணும், டெட் எழுதணுன்ட்டாங்க. அப்படியே ஒரு இடுக்கி போட்டு கையிலையும் பிடிக்கலை, காலையும் பிடிக்கலை. எங்கே பிடிச்சிட்டாங்க, தொண்டையில் பிடிச்சிட்டாங்க. ஒன்று டூ ஆர் டை, 2 வருஷத்தில் எழுது, இல்லைன்னா வெளியே போயிருன்னு சொல்லி. ஒருவேளை உலக பிரகாரமாக வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எப்போ எது நடக்குன்றே என்ன செய்யலை தெரியல, யாரையும் நம்ப முடியல. பஸ்ஸில் ப்ரைவேட் ஆமணி பஸ்ஸில் 52 பவுன் கொண்டு வந்திருக்காங்க ஆரம்ப நேரில். யார் அடிச்சுட்டு போயிட்டா, கிளீனர் அடிச்சு போயிட்டாயா பஸ்ஸில் இருந்து. நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. நீ நல்லா என்ன செய்ய, தூங்கு, நான் விழித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவன் அடிச்சு போயிட்டான். கடைசியில் மாட்டிக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட கேடுபாடு நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே மனித உதவி இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. அதனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இந்த மத்தியான வேளையில் எனக்கு என்ன சொல்ல போகிறார்? அந்த ஆகாய 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வாதம் பார்த்தல, எப்படி ஆசீர்வாதம்? உடனே கேட்கக்கூடாது. இந்த மார்க் ஆலயத்தில் உள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்துமா, வராதவங்களுக்கு பொருந்தாதா என்று சொல்லி. வீட்டில் அண்ணாச்சி வரலைன்னா அவங்களுக்கு கேரண்டர் யார்? இங்கே வந்திருக்க அக்கா கேரண்டர். இந்த வாக்கு தத்துவத்தை சுமந்து கொண்டு அண்ணாச்சிகிட்ட போய் கேளுங்க, இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார் நமக்கு, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்போம். வாட் இஸ் ஆசீர்வாதம்? பிளெஸிங். என்னங்க, தேவனாய கர்த்தரால் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியுமா? நிறைய பேருக்கு ஆசீர்வாதம்ட்டு பேர் வச்சுருப்போம். இப்போ அதையும் ஸ்டைலிஷ் நேமாக எப்படி மாற்றிடுறோம், பிளஸ்ஸிங். முன்னால் தங்கையா, முத்தையா, ராமையா, செல்லையா, கருத்தையான்ட்டு பேர் வச்சுருப்போம். இப்போ யார் பேராது அப்படி இருக்கா? இப்போ அப்படி பேர் வச்சோம்னாலே கல்லை கொண்டு நினச்சிருவாங்க, எரிஞ்சிருவாங்க. ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் பெயர் வைத்தால் மாத்திரம் போதாது, தேவன் அருளுகிற ஒரு ஈவாக அது இருக்க வேண்டும். தேவன் அருளுகிற ஒரு ஈவுதான் ஆசீர்வாதம். இந்த மத்தியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், பெயர் சொல்லி அழைத்து, என் மகனே, என் மகளே, நான் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். பரீட்சை எழுதுனா 1.5 மாதம் கழித்து ரிசல்ட்டு வரும், அப்படி தானே? எலெக்ஷன் முடிஞ்சுன்னா முன்னால் மறுநாள் எண்ணிடுவாங்க. இப்போ அதுவும் 40 நாள் 50 நாள் கழித்து தான் எண்ணுதாங்க. அதுவரை ஜெயிக்கக்கூடியவனும் சாப்பிட மாட்டான், தோக்கக்கூடியவனும் சாப்பிட மாட்டான். என்ன பொக்குன்ட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படி வருதோ ஏகப்பட்ட தொகையை வேற என்ன செய்யட்டோம், விட்டுட்டோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நிரந்தரமானதல்ல, நிம்மதியை தருகிறதும் அல்ல. தேவனாகிய கர்த்தர் அப்படியே இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி, ஃபில்டர் காப்பி கிடையாதுங்க. அது டிகாஷன் வடிஞ்சிக்கிட்டே இருக்கணும். வடிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது சிலிண்டர் முடிஞ்சிடும். மாதிரி பழையபடி சிலிண்டரை மாற்றணும், பழையபடி ஸ்டவ் ஆன் பண்ணணும், பழையபடி டிகாஷன் என்ன செய்யணும் பண்ணணும். பழையபடி டிகாஷன் ரெடியானவுடனே அந்த சட்டியை பிடிக்கும்போது கை சுட்டு பொத்துன்ட்டு என்ன செய்வோம், கீழே போட்டோம். இது அப்படி அல்ல, இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி உடனடியாக இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். என் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நமக்கும் நாங்கள் இந்த மூக்குப்பொறி திருச்சபைக்கு தான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு தேதி எத்தனை? 13ஆம் தேதி 9ஆம் மாதம்
எல்லோரும் அடுத்த வாரம் சுவிசேஷ ஊழியத்துக்கு என்ன செய்கிறீங்க? போகிறோங்க. நாங்கள் 4வது ஞாயிற்றுக்கிழமை போகிறோம். எப்படியோ செப்டம்பர் மாதனாலே சுவிசேஷ பணி. சரியா? அப்போ ஆண்டவருக்குள்ளாக வாழுகிற வாழ்க்கை அப்போ எத்தனை ஆசீர்வாதம் இருக்குன்னு கேட்கலாம். கீழே தெரு ஆசீர்வாதம், மேலே தெரு ஆசீர்வாதம், தெற்கு தெரு ஆசீர்வாதம், ஏற்ற விட்ட ஆசீர்வாதம். பேர் இல்லை, தேவனாய கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். தாவீது ராஜா சொல்லுகிறார்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ எத்தனை ஆசீர்வாதம் இருக்குது? மனிதரால் வருகிற ஆசீர்வாதம் இருக்குது. அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லுறேன். அது சீக்கிரம் அழிஞ்சு போகும். 10 வருஷத்துக்கு முன்னால் கோடீஸ்வரனாக இருப்பான். இன்றைக்கி எங்கே வந்துடுவான்? தெருவுக்கு வந்துடுவான். கொரோனாவுக்கு முன்னால் கோடீஸ்வரராக இருந்தவங்கெல்லாம் கொரோனாவுக்கு பின்னால் ஓட்டாண்டி ஆகிட்டாங்க நிறைய பேர். மனிதர் தகப்பன் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போயிருப்பான். சொத்து சுகம், வீடு வாசல், காரு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு. மகன் என்ன செய்வான்? அழிச்சிருவான். மனிதரால் வருகிற ஆசீர்வாதம் நிரந்தரமானதல்ல, நிம்மதியை தரக்கூடியதும் அல்ல. தேவனாய கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி. சங்கீதம் 67:2 வாசிங்க. சங்கீதம் 67:2. போதும். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதிக்கணும். அவருடைய முகம் பிரகாசிக்கணும். தேவனுடைய முகம் நம்மிலே பிரகாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு இறங்குகிறார், ஆசீர்வதிக்கிறார். 147 சங்கீதம் 13 சொல்லுகிறது, அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என்னங்க இந்த வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துறதுன்னா என்ன? வாட் இஸ் த மீனிங்? பழைய காலத்தில் வீட்டை பூட்ட மாட்டோம், கேட்டை பூட்ட மாட்டோம், தெருவில் காற்றோட்டத்தில் நினச்சிருப்போம், படுத்திருப்போம். இப்போ வாசல் தாழ்பாள் எப்படி இருக்குது? இந்த விமான நிலையத்திற்கு 3 அடுக்கு பாதுகாப்பு, 5 அடுக்கு பாதுகாப்பும்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டில் எத்தனை பாதுகாப்பு தெரியுமா? பெட்ரூமில் ஒரு 4-5 பூட்டு மாற்றி மாற்றி மேலேருந்து கீழே வர. அடுத்தால கால் வந்துடும், காலில் அதே மாதிரி மேலேருந்து கீழே வர பூட்டு. அடுத்தால ஃப்ரண்ட்டு டோரு சேஃப்டி டோர். அதுக்கு பிறகு கொண்டி, அடிதண்டா, என்னதெல்லாம் வைக்க முடியுமோ அவ்வளோ பூட்டு. எல்லாத்துக்கும் முன்னால் இப்போ இங்கே இருக்க என்னதில்லை, வெளியே என்னது? சிசிடிவி கேமரா. இவ்வளவு பூட்டு பாதுகாப்புக்கு பிறகு கள்ள என்ன செய்யறதான்? கொள்ளை அடிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஃபுட்டேஜ் எடு, அதை எடு, இதை எடு. என்ன ஃபுட்டேஜ் எடு? போனவர் கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இருக்குது. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்குமா? ஆனால் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாசல்களின் தாழ்பாள்களை நான் பலப்படுத்துகிறேன்னு சொல்கிறார். முதல்ல இந்த வசனத்தை வாசிக்கும் போது உள்ளான அர்த்தம் எனக்கு புரியல. வாசல்களின் தாழ்பாள்களை எப்படி பலப்படுத்த முடியும்? இப்படி தான். கர்த்தர் ஒருவரே பாதுகாத்தால் தான் ஆசீர்வாதம் இருக்கிறதா. வாசல்களை பாதுகாத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாருங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய கிருபை இருக்கும் என்று சொன்னால், நம்ம பூட்டுதமோ பூட்டலையோ, கேமரா வேலை செய்தோ வேலை செய்யலையோ, நம்ம வீடு பத்திரமாய் இருக்கும். அல்லேலூயா. வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ளவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கல்யாண ஆராதனையில் என்ன வாசிப்போம்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அதுக்கு பிறகு அந்த 4-5 வசனம் அவன் சொல்லுது. என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பான். ஆசீர்வாதம் இலவசம் கிடையாது. என்ன செய்யணும்? கண்டிஷனல் பிளெஸ்ஸிங். கர்த்தருக்கு பயப்படணும், ஆசீர்வாதம் வருகிறது. அவர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். பாருங்க, அந்த கல்யாண ஆராதனையில் அந்த வார்த்தையை குருவானவர் வாசிக்கும்போது சொல்லும்போது, நம்ம மறுமொழியாய் சொல்லும்போது அதில் இருக்கிற ஒரு ஆனந்தம், ஒரு பூரிப்பு,
கிறிஸ்தவ மேரேஜ் ஆசீர்வாதம் நிறைந்தது. ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்தது. ஆண்டவருடைய கிருபை நம்மத்திலே இருக்கிறது. ஆசீர்வதிக்கும் தேவன். இந்த மத்தியான வேளையில் ஒருவேளை இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் வரலையோ அவங்ககிட்ட நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு சுமை தாங்கியாக இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு போய் அங்கே போய் என்ன செய்யணும்? கேளுங்க, எப்பா கேளுங்க. நீங்கள் வீட்டுக்காரரை எப்படி சொல்லுவீங்களோ, அப்பான்ட்டு சொல்லுவீங்களோ, அத்தான்ட்டு சொல்லுவீங்களோ, இல்லை பேர் சொல்லி கூப்பிடுவீங்களோ, எப்படியாவது கூப்பிட்டு நான் பை நிறைய சுமந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன சுமந்து கொண்டிருக்கேன்? கொண்டக்கடலையாக வச்சு கொடுத்தாங்க, இல்லை என்னது கலவை சாதம் பொங்கி போட்டாங்களே. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திற்காய் சுமந்து வந்திருக்கிறேன். தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது பாருங்கள். ஆசீர்வதிக்கிற தேவன். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. சாத்ராக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. எஸ்தரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஏன்னா சாத்ராக்கு எஸ்தர் இது எங்கேருந்து வந்து பேர்? என் பேர் சாத்ராக்கு, என் மனைவி பேர் எஸ்தர். இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டுக்காரர் பேரையும் உங்கள் பேரையும் இன்னைக்கு குடும்ப ஜெபத்தில் வச்சு என்ன செய்யணும்? பாட்டு பாடணும். தேவனாய கர்த்தருடைய ஆசீர்வாதம். பாட்டு எப்படியும் பாடலாங்க, வசனத்தை தான் மாற்றக்கூடாது. இயேசுவானவரை பற்றி பாடும்போது 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே இருக்கு. இயேசுவானவர் காலத்தில் டிஎன்டிடிஏ பள்ளிக்கூடம் இருந்தால், டிடிடிஏ பள்ளிக்கூடம் இருந்தால் பாட்டில் அப்படியே எழுதி வச்சுருக்காங்க. 6 வயதில். அதனால் பாட்டை நீங்கள் எப்படி என்ன செய்யலாம்? பாடலாம். குடும்ப ஜெபத்தில் எல்லோரும் அவங்கவுங்க பேரை வச்சு பாடணும், பிள்ளைகளும் பேரை வச்சு பாடணும். இது கல்யாண வீட்டில் பாடுற பாட்டு மட்டும் கிடையாது. எப்போவுமே என்ன செய்யலாம்? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக பாடலாம். இதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். தேவதூதனிடத்திலே, யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உம்மை போக விடேன் என்று சொல்லுகிற. எப்போ ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. உன்னுடைய பேர் என்ன? யாக்கோபு. யாக்கோபுன்னு சொன்ன யார்? நல்லவனா, பரிசுத்தனா, கர்த்தருக்கு பிரியமானவன் தான், முற்புதாக்கள் இடம்பெற்றவன் தான். ஆனாலும் எத்தன் உடனே மாத்துறாருங்க. நீ இது முதல் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய். பேரை மாற்றினோடனே அங்கே அதில் ஒரு பாவ மன்னிப்பு இருக்குது. நான் ஒரு எத்தன், யாக்கோபுன்னு சொன்னாலே நான் ஒரு எத்தன் என்று சொல்லி பாவத்தை அறிக்கை எடுக்கும்போது அங்கே தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அந்த இடத்திற்கு என்ன பேர் வச்சான்? மூக்கு பிரிண்டா வச்சான், பெனியேல். ஆசீர்வாதத்தின் இடம். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். எல்லாரும் காரில் எழுதி வச்சிருக்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உள்ள டாஸ்மார்க்கு பாட்டையில் இருந்தாலும் சரி, உள்ள போதை வஸ்து இருந்தாலும் சரி, காரில் முன் கண்ணாடியில் என்ன இருக்கும்? நீ ஆசீர்வாதமாக இருக்கும். அதே மாதிரி பின்னால் நீர் என்னை காண்கிற தேவன். எதுக்கு பயந்து எழுதி வச்சுருக்கோம்? பின்னாலிருந்து எவனாவது நினச்சிடக்கூடாது, இடிச்சிடக்கூடாது, முன்னால் போய் புளிய மரத்தில் முட்டிடக்கூடாது. அந்த பயம். உயிருக்கு பயப்படுகிறோமே, ஆண்டவருக்கு பயப்படுகிறோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி
2 மணிக்கு நேரம் நெருங்குது. அப்படியே 2வது பாயிண்ட்டுக்கு போவோம். 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதே ஆகாய் 2:23 கடைசி வசனம். போதும். இதிலே 2 வாக்குத்தத்தம் வந்துடுது. உன்னை நான் தெரிந்து கொண்டேன். 2வது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தெரிந்து கொண்டேன். நம்ம யார்? we are கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவோம். நல்ல நல்ல பேர்களாக வச்சுருப்போம். ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, திடப்படுத்தல் எடுத்தாச்சு, ராபோஜனம் எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. ஆனாலும் கூட எந்த கிறிஸ்தவர்கள் ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களா? 1 பேதுரு 2:9 நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று இருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா? இப்போ நீங்கள்லாம் சர்ச்சில் இருக்கீங்க, ஒரு கூட்டம் வெளியே என்ன செய்யுது இருக்கு. அந்த கூட்டத்திலே பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. எல்எஸ்எஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. என்னையா பஸ்ஸில் தான் எல்எஸ்எஸ் உண்டு, கிறிஸ்டியனில் எல்எஸ்எஸ்னால் லிமிட்டட் ஸ்டாப் சர்வீஸ். வருஷப்பிறப்பு, ஆலய பிரதிஷ்டை, அது பிறகு என்ன பண்டிகை நடக்கும்? எல்லா பண்டிகையும் நடக்கும். இதுதான் எல்எஸ்எஸ் கிறிஸ்டியன். இன்னொரு கிறிஸ்டியன் இருக்குது, பாயிண்ட் கிறிஸ்டியன், எண்டு கிறிஸ்டியன். வருஷப்பிறப்பு, அதுக்கு பிறகு அடுத்த வருஷப்பிறப்பு தான். வருஷப்பிறப்பு, அதுக்கு பிறகு அடுத்த வருஷப்பிறப்பு. இன்னும் வினோதமான ஒரு கிறிஸ்டியன் இருக்குது, தூக்கு கிறிஸ்தவர்களை. இது என்ன தூக்கு கிறிஸ்தவர்கள்? தொங்கையை விட்டுருக்காங்க நம்மளை? அப்படி இல்லை, 4 தடவை தூக்கிட்டு வருவாங்க. எத்தனை தடவை தூக்கிட்டு வருவாங்க? அது 4 தடவை தூக்கிட்டு வருவாங்க. அந்த 4 தடவை மட்டும்தான் கோயிலுக்கே வந்திருப்போம். முதல்ல எப்போ தூக்கிட்டு வராங்க? தாய் குழந்தை தந்ததற்காக பிரசவித்த ஸ்திரீ சோஸ்திர ஜபம் செய்யும்போது ஆட்களில் வந்து முழங்கால் போடுவார்கள், குழந்தையோடு குருவானவர் ஜபிப்பார்கள். 2வது எப்போ? இந்த குழந்தையை நீர் ஏற்று. அது 3வது ஏதேனில்லாதி மரணம். 4வது எப்போன்ட்டு நான் சொல்ல மாட்டேன், ஒரு தடவை கடைசியில் தூக்கிட்டு வருவேன். அப்போ 4 தடவை தான் கோயிலுக்கே வர கிறிஸ்தவர்களும் இருக்காங்கங்க. என் தேவனாய கர்த்தர் மனதுருக்கத்தோடு சொல்லுகிறார், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. யோவான் சுவிசேஷம் 15:16 சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். மாறவே மாறாது, மாறாத பிரமாணம். we are selected people by our almighty God. சர்வ வல்லமை பொருந்திய தேவனாய கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், உலகத்தில் பெரிய ஆபத்து மோசலாம் நடக்க. அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்புக்கு மிக வேண்டியவர் சார்லி கிர்க், ஒரு வெள்ளைக்காரர் இருப்பார். அவருக்கு வயசு எத்தனை தெரியுமா? 93 தான் பிறந்திருக்கார். அப்போ வயசு எத்தனைன்னு பார்த்து எடுங்க. 32 வயசாச்சு. ஒரு பெரிய சுவிசேஷகர். எதுக்கு அந்த பகை வந்துச்சு? நிறைய பாவங்களை சுட்டி காட்டுகிறார். ஆணுக்கு ஆணுக்கும் திருமணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம், லிவிங் டுகெதர். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்கள் அமெரிக்காவிலே மேலை நாடுகளிலே நடக்குது. இதையெல்லாம் அந்த மனுஷன் நினச்சிருக்காரு, சுட்டி காட்டியிருக்கார். பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். நாத்தான் வேலு இந்த தாவீதுகிட்ட நீயே அந்த மனுஷன் சொன்னவனே தாவீது என்ன செய்தார்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். 2 குழந்தைகள் இருக்குங்க, கை குழந்தைகள். 32 வயசில் ஒரே அடி தான். ட்ரம்ப் எலெக்ஷன் கேம்பெயினில் ட்ரம்ப் பின்னாலே போவார், பார்த்துருக்கோம். திடீர்னு எனக்கும் கஷ்டமாயிட்டு. ஏன்னா என் மகன் மூத்த மகன் சிக்காகோவில் தான் இருக்கான், அமெரிக்காவில். அதில் ப்ராஸ்பெக்ட் ஹைட்ஸுன்ட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் சுட்டு கொண்டிருக்காங்க, சிக்காகோவில், இல்லினாய்ஸில். தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை, அவருடைய சுத்த கிருபை இந்த நிமிஷம் வரை நம்ம என்ன செய்கிறது? தாங்கி கொண்டு இருக்கிறது. நம்ம கர்த்தர் எனக்கு என்ன செய்யிட்டார், என்ன தெரிந்து கொண்டாரா, எப்படி தெரிந்து கொண்டாருன்ட்டு நம்ம சொல்லலாங்க. ஒரு நாள் மருத்துவமனை போய் பாருங்கள், ஒரு நாள் அந்த கேஷுவாலிட்டியில் போய் பாருங்கள், அப்போ தான் கண்ணீர் வரும்.
என் தேவனாய கர்த்தர் என்னை எவ்வளவு பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார், என்னை எவ்வளவு பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். 2 நாளைக்கு முன்னால் ஒரு சார் வந்து கார்லேருந்து கீழே விழுந்துட்டார். அவர் ஏற்கனவே சற்று பலவீனமானவர், கால் பலவீனமானவர். அங்கே இன்னொரு மனிதரை பார்த்தேன். திருநெல்வேலி திருமண்டலத்தில் நிறைய பொறுப்பில் இருந்தவர், ஒரு உயர் பதவியில் இருந்தவர். சார் எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டால், டயாலிசிஸ் பண்ண வந்திருக்கேன். எத்தனை வருஷம் டயாலிசிஸ் பண்ணுறேன்? 3 வருஷம் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க வெள்ள ஆஸ்பத்திரியில் வச்சு. முந்தா நாள் நாங்கள் கண்ட காட்சி. ஆனால் நமக்கு டயாலிசிஸ் இல்லை, டைஜஸ்டிங் தான் ஒழுங்காக நடக்கும். ஒழுங்காக சாப்பிட்றோம், உண்ணவும் உடுக்கவும் தான் கடவுள் படைச்சிருக்காருப்பான்ட்டு நிறையா சில வாசகங்களை சொல்லியே நம்ம கெட்டு போகிறோம். ஆண்டவர் நம்மை எவ்வளவு பாதுகாத்திருக்கிறார்! ஏன் என்று சொன்னால் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் பாதுகாத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். சவுல் ராஜா இல்லை, புதிய ஏற்பாட்டு சவுல் தமஸ்குவின் வீதி வழியாக நிறுவனா ஆர்டர் கோட்டை ஆர்டர்ன்ட்டு வச்சுக்கிடுங்களேன் வாங்கிட்டு வர்றாரு. என்ன ஆர்டர் வாங்கிட்டு வர்றாரு? கிறிஸ்தவர்கள்லாம் கொல்லணும், துன்பப்படுத்தணும் அப்படின்ட்டு. அந்த நேரத்திலே தான் என் தேவனாகிய கர்த்தருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சவுலை சந்திக்கிறார். அந்த சவுலை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:15. நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த இடத்துல தேவன் அவரை சந்திக்கவில்லை என்று சொன்னால், பவுலாக மாற்றவில்லை என்று சொன்னால், 13 நிருபங்கள் வேதத்தில் என்ன செய்திருக்காது, வந்திருக்காது. அநேக திருச்சபைகள் வந்திருக்காது. 13 நிருபத்தை எழுதியிருக்கார். பவுலாக மாறின பின்பு 9 நிருபங்கள் சபைகளுக்கு எழுதப்பட்டது, 4 நிருபங்கள் தனிநபருக்கு எழுதப்பட்டது. 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், அடுத்தால என்னது ரோமர், அடுத்தால 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், கொலோசையர், எபிரேயர், கலாத்தியர், பிலிப்பியர். 9 நிருபங்கள் சபைகளுக்கு எழுதப்பட்டது. தனிநபருக்கு யாருக்கெல்லாம் எழுதினார்? 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன். 13 நிருபம். இயேசு சவுலை சந்திக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்யிருக்காது, வந்திருக்காது. சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்க ரோமாவரி சிறுச்சபையிலே கட்டுண்டவராக இருக்கும்போது அவர் அநேக நேரத்தில் எழுதுகிறார், கட்டுண்டவனாக நான் எழுதுகிற நிறுவனம்னு சொல்லி. கட்டுண்டவன்னா சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட அந்த திருச்சபையினுடைய அந்த பற்று பாசம் அந்த பவுலுக்கு இருந்தது. காரணமாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இப்போ மக்கள் தெரிந்து கொண்ட ஜனாதிபதி, மக்கள் தெரிந்து கொண்ட உதவி ஜனாதிபதி, மக்கள் தெரிந்து கொண்ட பிரதமர், மக்கள் தெரிந்து கொண்ட முதல்வர், இவங்களுக்கெல்லாம் அந்த பீரியடு அலாட் பண்ணியிருப்பாங்க. 4 வருஷம், 5 வருஷம், 3 வருஷம்ட்டு அலாட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆசிரியனாக தெரிந்து கொண்டார், தலைமை ஆசிரியனாக தெரிந்து கொண்டார். இப்போ 60 வயசு, இனி 58லே யூ கேன் கோ அப்படின்ட்டு தள்ளிட்டாங்க. அப்போ ஓய்வு பெறும் வயது 58. நான் வேலை செய்த பள்ளியிலே பிள்ளைகள் காலை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க, நீங்கள் இருங்கன்ட்டு. அந்த இன்னோசன்ட் சில்ட்ரனுக்கு தெரியாது 58 முடிஞ்சால் ரிட்டையர்டுன்ட்டு என்ன செய்யாது, தெரியாது. யார் நான் முடியாது என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. செலக்ட் தான் பண்ணியிருந்து வாத்தியார் வேலைக்கு, தலைமை ஆசிரியருக்கும் செலக்ட் தான் பண்ணியிருந்து, நிரந்தரமானதல்ல.
நிலையானதல்ல. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த பவுலை மிகப்பெரிய ஒரு தூணாய் நிறுத்தினார். திருச்சபையை ஸ்தாபிக்கும்படியாக, அநேக சபைகளை ஸ்தாபிக்கும்படியாக, தன்னால் நேசிக்கப்பட்ட சபைகளுக்கு அவர் சிறைச்சாலையிலிருந்து, ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து கூட எழுதினார். தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் இன்று முதல் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் கரெக்டாக போய் வீட்டில் சொல்லிடணும், எங்கே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், பார்த்துக்கிடுங்க. அதனால் ஆண்டவருக்கு விரோதமான எதுன்ட்டு நான் சொல்ல விரும்பலை. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நீங்கள் என்ன செய்யாதுங்க, செய்யாதுங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக சுவிசேஷ ஊழியத்துக்கு வாங்க, நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், பாட்டு பாடுங்க அப்படின்ட்டு. சுவிசேஷ ஊழியம் கடை ஆரம்பத்திலேருந்து போகணும், நேரே சாப்பாடு மட்டும் பேரக்கூடாது. எங்கள் கிராமத்தில் இதுக்கு பேர் என்ன பேர்னா வனவாச பண்டிகைம்பாங்க. காட்டில் போய் ஆட்டுக்கறி சாப்பிடவே தான் சுவிசேஷ ஊழியம்பாங்க. அதுவல்ல ஊழியம். எவ்வளோ பாடு வரும், சோதனை உண்டு, வேதனை உண்டு, தடைகள் வரும். புளியங்குடிக்கு எங்கள் சர்ச்சு சார்பாக போயிருந்தேன். நான் ஒரு டீம் லீடர், 10 வேன் போனோம். அங்கே வந்து மறிச்சிட்டாங்க. 10வது வேனு நான், டீம் லீடர் நான். சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கேன மாதிரி இங்கே ஒரு வேனு தான் இருக்குது, மற்ற 9 வேன் எங்கேன்ட்டேன். மாதிரி எல்லாம் சமாளித்து கர்த்தர் பெரிய கிருபை செய்து எங்களை என்ன செய்தார், உதவி செய்து பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொண்டார். ரைட்டா? இதை மாதிரி ஆண்டவருக்காக நாம் போராளிகளாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மிலிட்ரிக்கு செலக்ட் பண்ண மாதிரி நம்மளை ஆண்டவருடைய மிலிட்ரிக்கு என்ன செய்யிருக்காரு, செலக்ட் பண்ணியிருக்காரு. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். 1:52. என்ன எத்தனை நிமிஷம் இருக்குது? 8 நிமிஷம் இருக்குது. 3வது பாயிண்ட்டுக்கு வரும். இந்த பாயிண்ட்டு, நான் உன்னை முத்திரை மோதிரம் என்னது? யாராவது டீச்சர்ஸ் இருந்தால் தெரியும், எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிருப்பிய. அதில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்ன்ட்டு ஒரு போஸ்ட் உண்டு, ப்ரொசீடிங் ஆஃபீஸர். சிலர் பொறாமப்படுவாங்க, இவர் என்ன அதிலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லோரும் ஒழுங்காக வேலை செய்தாங்க, இவர் மட்டும் பெரிய பேட்ஜை குத்திக்கிட்டு அதிலே உட்காந்துருக்காரு அப்படின்னு. அடி நடந்தாலும் சரி, பெட்டியை தூக்கிட்டு போனாலும் சரி, பதில் சொல்ல வேண்டியவர் யார் தான்? அவர் தான். இங்கே டப்பா முன்னால் இருக்கவங்க, சீட்டு கழிக்கவங்களுக்கெல்லாம் ஒன்றே என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸர் கையில் ஒரு மெட்டல் சீல்ட்டு ஒன்று இருக்கும். யாராவது போனவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ வந்து என்னதாயிட்டு, இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஆகிட்டு. இதில் 3 பார்ட் இருக்கும். பேலட் யூனிட், என்னது கண்ட்ரோல் யூனிட், விவி பாட்டு. அது விளக்கமாக சொன்னால் 3 மணி ஆயிரம், வேண்டாம். ஆனாலும் கூட இந்த ஓட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் சீல் வைப்பாங்க. எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, சீல் வச்சுட்டு, சும்மா சீல் நூலை கட்டி அறக்க வச்சுட்டு அந்தால போயிடக்கூடாது. இவர் புள்ளிக்காரர் வச்சுருப்பார், என்னது மெட்டல் சீலை வச்சுருப்பார், அதில் ஒரு குத்து. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த அரக்கு சீல் வைத்தது வாக்குச்சாவடி ப்ரொசீடிங் ஆஃபீஸர் தான். வேறு தவமணி சாரும் இல்லை, ஜெயக்குமார் அண்ணன் இல்லை, சாத்ராக்கும் இல்லை. வாக்குச்சாவடி தலைமை அலுவலர். அது உலக பிரகாரமாக நடக்கும். அப்போ முத்திரை என்று சொன்னால் ஆளுகை, அதிகாரம் எல்லாம் இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம படிச்சிருக்கோம். ஆதியாகமம் எடுங்க, ஆதியாகமம் 41, 42, 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். போதும். இப்போ முத்திரை மோதிரம் பார்வோனிட்ட யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது? யோசேப்புக்கு. முத்திரை மோதிரம் அணிவித்த உடனே அவர் துணை பிரதமராக ஆகிட்டார், அல்லது துணை முதலமைச்சராக ஆகிட்டார்ன்ட்டு வச்சுவிடுவோம். என்னது, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில். இவர் என்ன செய்ய முடியாது, சிங்காசனத்தில் மட்டும்தான் என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. முத்திரை மோதிரத்துக்கு அவ்வளோ அதிகாரம், ஆளுகை. இப்போ நம்ம கலாச்சாரம் கல்ச்சர் படி நம்ம தாலி செயின் போடுறோம் திருமணத்தில்.
வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ரிங்கு தான் நினச்சிவாங்க மாற்றுவாங்க. இப்போ என்கேஜ்மெண்ட்டில் போடுவான். என்கேஜ்மெண்ட்டில் என்ன இருக்குது? மணமகள் போட்டிருக்க மோதிரத்தில் மாப்பிள்ளை பேர் இருக்கும், மாப்பிள்ளை போட்டிருக்க மோதிரத்தில் பொண்ணு பேர் இருக்கு. இது என்ன அடையாளம்? அந்த மணமகள் எனக்குரியவள், அந்த மணமகன் எனக்குரியவன். ஆளுகை, அதிகாரம் எல்லாம் அந்த நாளில் ஃபிக்ஸ் ஆகிருது. அதுபோல் நீங்கள் மறுமாதம் கல்யாணம் முடித்தாலும் சரி தான், ஒரு மாதம் கழித்து முடித்தாலும் சரி தான், அந்த 6 மாதம் கழித்து முடித்தாலும் சரி தான், தேவனுடைய சன்னிதானத்திலே கணவனும் மனைவியுமாக இணைக்கப்படும் வரை அந்த மோதிரம் முத்திரையாய் ஒரு அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுக்கிறது. முத்திரை மோதிரமாய் நம்மை மாற்றுவார். 3வது சத்தியம் இதான். முதல்ல என்னது? ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ஃபில்டர் ஆசீர்வாதம், டிகாஷன் ஆசீர்வாதம் கிடையாது. உடனே சடன் பேங்க் டெஸ்டிஃபை எழுதுகிறாங்கங்க. எழுதுனோடனே முடியும் போது என்ன வந்துடும்? யாராவது எழுதியிருக்கேன்னா தெரியும். பரீட்சை எழுதிட்டு முடியும் போது ரிசல்ட்டு பார்த்துடலாம். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் தேவனாகிய கர்த்தர் தருகிறார். 2வது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். 3வது, உன்னை நான் முத்திரை மோதிரமாய் மாற்றுவேன். வெளிப்படுத்தலில் 7ஆம் அதிகாரம், இந்த ஒன்றையும் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். $144,000 பேரை முத்திரை போட்டாங்களாம் ஆண்டவருக்கென்று. அப்போ முத்திரை என்று சொன்னால் அதிகாரத்தை குறிக்கிறது, ஆளுகையை குறிக்கிறது. இது யார் தர்றா? இது யார் தர்றா? மனுஷன் தந்தோம்னா அந்த பதவி இடையிலே என்ன செய்வாங்க? பிடுங்கிடுவாங்க. ஆளுகையும் அதிகாரமும். ஆனால் ஒரு இடத்துல ஆளுகை அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆதாம் என்ன பெயர் வச்சானோ, மிருக ஜீவன்கள் எல்லா பறவைகள் ஊரும் பிராணிகள் எல்லாத்துக்கும் அவன் பூனைன்ட்டு வச்சா பூனை தான், எலின்ட்டு வச்சா எலி தான். அந்த அதிகாரம் இருக்கா? நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பிள்ளைகளுக்கு பேர் வைப்போம், அதுவும் கூட இப்போ உரிமை கிடையாது. ஏன் பேத்திக்கு நான் பேர் வைக்க முடியாது. யார் வைப்பா? மகனும் மருமகளும் ஆன்லைன் நெட்டில் போட்டு பார்ப்பாங்க என்ன பேருக்கு என்ன அர்த்தம். நமக்கு உரிமை இருக்கா? யாரா இப்போ பேத்திமாருக்கு பேர் வைக்க முடியுமா? முடியாதுங்க. நான் அடித்து சொல்கிறேன், எனக்கு 3 பேத்தி இருக்குது. 3 பேத்திக்கு நான் பேர் வைக்கலை. நான் ஒரு பேரை இடையில என் மகன்கிட்ட சொன்னேன், சும்மா இருங்க டேடி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க டேடி. எனக்கு இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பேர்லாம் வைக்க உரிமை கிடையாது. எது? ஏடிஎம் தான். அப்பா ரூபா, அப்பா ஆஸ்தி, அப்பா ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அப்பா காரு, அப்பா வீடு, சொங்கிட்டு என்ன செய்யணும்? இருக்கணும். அதுவும் ஏடிஎம் கார்டு போகும்போது பணம் வரலன்னா புழுதி எள்ளி என்ன செய்கிறோன்னு போட்டுட்டு. இப்போ ஒரு நவீன காலத்தில் என்ன இருக்குன்னா கேர்டேக்கர். எல்லா இடத்துலையும் ஏஜென்சி இருக்குது. எல்லாத்தையும் எத்தனை ஏஜென்சி இருக்குது? கேர்டேக்கர் ஏஜென்சிங்க. ஒரு வேளை ஆளுகை அதிகாரம்லாம் நம்மகிட்ட இப்போ உலக பிரகாரமாக வாழ்க்கையில் பறிக்கப்பட்டானால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை முத்திரை மோதமாக வைப்பேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆளுகிறவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் மாற்றுகிறார். அருமையானவர்களே, இந்த 3 காரியங்களை நீங்கள் எதையும் மறந்தாலும் சரி, இந்த 3ஐயும் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. தேவனுடைய வருகை தாமதிக்கும் என்றால், இன்னொரு முறை மூக்குப்பொறிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டோம் என்று சொன்னால், இந்த 3 வாக்குத்தத்தங்களையும் சொல்லுங்கன்ட்டு கண்டிப்பாக என்ன செய்வேன்? கேட்பேன். அதனால் தயவு செய்து மறந்துடுறாங்க. இன்னொரு வேளை எல்லோரும் வீட்டுக்கார்ட்ட போய் பிள்ளைகள்கிட்ட போய் இந்த 3ஐயும் என்ன செய்யணும்? அன்றைக்கி சொல்லணும். பாட்டு எப்படி படிக்கணும்? ஆசீர்வதிக்கும் தேவன். சாத்ராக்கை ஆசீர்வதித்தவர், எஸ்தரை ஆசீர்வதித்தவர் மாதிரி அவரவர் கணவன் மனைவி பேரை போட்டு படிக்கணும், பிள்ளைகள் பேரை வச்சு படிக்கணும். நீங்கள் மாமன் மாமியாருக்கு என்ன ரொம்ப நாள் இருக்குன்ட்டு விரும்புனா மாமியார் பேரையும் வச்சு என்ன செய்யுங்க? படிங்க. கர்த்தர் நிரந்தரமான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருவாராக. இந்த 3 வாக்குத்தத்தங்களை நாம் பார்த்துருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறது.
அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சகராக, ஒரு ஆசீர்வதிக்கும் தேவனாக, ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனாய், முத்திரையும் மோதிரத்தை தருவேன் என்று சொன்ன தேவனாய் கர்த்தர் நம்மத்திலே ஜீவிக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன். அந்த காண்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த காண்கிற தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த காண்கிற தேவன் நம்மை முத்திரை மோதிரமாக மாற்றுவாராக.